சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி வாகனம் வாங்குறத பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. இப்போ நிறைய பேர் ஜாதகம் வந்து பார்க்கும்போது நாங்கள் இந்த மாதிரி புது வண்டி வாங்கலாம்னு இருக்கோம். அதாவது பைக்கு, காரு இந்த மாதிரிலாம் வாகனங்கள் நாங்கள் வாங்கலான்ட்டு இருக்கிறோம். அதுக்கு எந்த நேரத்தில் நம்ம எடுக்கலாங்க, நல்ல நேரம் குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது சிம்பிள் தாங்க. நீங்கள் எதுவுமே யாரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்போ நம்ம வாங்கலாம், வாங்கக்கூடாது அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்ம வாங்க போகிற அன்றைக்கி அஷ்டமி, நவமி திதிகள் இருக்கக்கூடாதுங்க. இப்போ தேதி காலண்டரில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி, நவமி அப்படின்றலாம் வருங்க. அந்த மாதிரி திதிகள் பார்க்கணும். புதுசாக எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரிங்க, அந்த நாளில் அஷ்டமி, நவமி திதியில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நாள் வந்தாவே நீங்கள் எந்த பழைய பொருளாக இருந்தால் சரிங்க, புது பொருளாக இருந்தால் சரிங்க, வாங்காதீங்க. அடுத்தது என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஜென்ம நட்சத்திரங்க. உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது அதில் ராசி, லக்கணம், நட்சத்திரம் அப்படின்னு இருக்குங்க. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வண்டியோ வேறு எந்த பொருளுமோ நீங்கள் வாங்காதீங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேதி காலண்டரில் பார்க்கும்போது கரிநாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கரிநாள் கண்டிப்பாக வாங்கக்கூடாதுங்க. அப்புறம் மரண யோகம் இருக்குங்க. இந்த சித்த யோகம், மரண யோகம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதில் அமிர்த யோகம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது தேதி காலண்டரில் நீங்கள் வண்டி வாங்குகிற அன்னைக்கு பார்க்கும்போது மரண யோகம் இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள். கண்டிப்பாக அந்த மரண யோகம் இருந்தாலும் அந்த எந்த ஒரு புது பொருளாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த வாகனங்கள், வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. இப்படியே எல்லாமே சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் எப்போ தாங்க வாங்குறது அப்படின்னு கேட்கலாங்க. அப்படி எந்த நாளில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சொல்கிற கேட்டுக்குங்க. முக்கியமாக திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமை இந்த 3 நாளில் வாங்கலாங்க. திங்கக்கிழமை சோமவாரம், செவ்வாய்க்கிழமை மங்களவாரம், வியாழக்கிழமை குருவாரங்க. அதாவது குரு, செவ்வாய் மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 கிழமையில் தாராளமாக நீங்கள் வாங்கலாங்க. அதில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போதுங்க, நாலாவது அதிபதியாக வரக்கூடிய நாளில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை, அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க. இப்போது பரணி அப்படின்னா அந்த பரணியிலிருந்து 4வது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த 4வது நட்சத்திரத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுலேயும் அஷ்டமி, நவமி இந்த நாளை பார்த்துக்குங்க, மரண யோகம் பார்த்துக்குங்க, கரிநாள் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு நாளில் பார்த்துட்டு அந்த நாள் வராத அன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் வண்டியில் புக் பண்ணுறதோ வாங்குறதோ நீங்கள் எடுத்து செய்யலாங்க. அந்த மாதிரி நாளில் வண்டி வாங்கி பயன்பெறுங்க. சிவாய நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் மேலும் வீடியோகள் பரிகாரங்கள் போட ஈஸியாக இருக்குங்க.